வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நமது விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருமான திரு தொல் திருமாவளவன் அவர்கள். வணக்கம். நீங்க ராஜபக்சேவை சந்தித்தாலும் சர்ச்சையாகிறது, நரேந்திர மோடியை சந்தித்தாலும் சர்ச்சையாகிறது. ஏன் நரேந்திர மோடியை நீங்க சந்திச்சீங்க? பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்த விஜயகாந்தை முன்னிறுத்தி அவங்க செய்த ஒரு அரசியலுக்கு நீங்களும் பலியாயிட்டீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் உங்க மேல வைக்கப்படுது. என் மீது அதீதமான நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு இது அதிர்ச்சி அளித்திருக்கும். ராஜபக்சேவை சந்தித்த போது கூட திருமாவளவன் ராஜபக்சேவை சந்திக்கலாமா என்று உலகத் தமிழர்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது உண்மைதான். அதே போல இன்றைக்கு இஸ்லாமிய தோழர்கள் என்னுடைய நரேந்திர மோடி எதிர்ப்பு அரசியலை கவனித்துக் கொண்டிருந்த தோழர்கள் திடீரென்று அவரோடு நான் சிரித்து கொண்டு நிற்பதை பார்க்கிற போது அதிர்ச்சி அடையாமல் இருக்க முடியாது. அதை நான் சரி என்றே ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. நரேந்திர மோடியை சந்தித்து தான் ஆந்திர தமிழர்களுக்கான நீதியை கோர வேண்டும் என்கிற ஒரு நிலை. எதிரிகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. ஆக அவர்களை சந்திப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒரு அரசியலாகவும் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இவ்வளவு பெரிய படுகொலை நடந்தும் கூட எல்லா கட்சியினரும் ஒன்று சேர முடியாத ஒரு நிலை இருக்கிறதே என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்த போது திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த முயற்சியை எடுத்தார். அவர் எந்த பின்னணியில் எடுத்தார் என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எனக்கு மேலிட்டதால் விஜயகாந்துடைய முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்து நான் நரேந்திர மோடியை சந்திக்க போனேன். ராஜபக்சேவை நீங்க சந்திச்சதுனால தமிழர்களுக்கு என்ன பலன் ஏற்பட்டது அப்படின்ற கேள்விக்கு இல்லைன்னே சொல்லலாம். நரேந்திர மோடியை சந்திச்சதுனால என்ன பலன் வரப்போகுது அப்படின்றத இனிமே தான் பார்க்கணும். ஆனால் விஜயகாந்த் செய்த முயற்சி அப்படின்ற ஒன்றை நீங்க வரவேற்கிறீங்க. எதிர்க்கட்சி தலைவராக அவர் எடுத்த முயற்சி அப்படின்றதுக்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சி இதற்கான முன்முயற்சி எடுத்தது, நான் எங்கள் ஏற்பாட்டில் தான் அவர் இதை செய்கிறார் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றதையும், அதனால் நாங்கள் இதில் பங்கேற்க மாட்டோம், தமிழ்நாட்டு நலனுக்கு நாங்கள் வருவோம், ஆனால் அதில் அரசியல் குறுக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம்னு மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் சொல்கின்றன. அவங்க புறக்கணிச்சாங்க. நீங்க பாஜகவுடைய அரசியல் வலையில விஜயகாந்தும், விஜயகாந்த் விரித்த ஒரு அரசியல் வலையில நீங்களும் விழுந்துட்டீங்கன்னு சொல்லலாமா? இல்லை, அப்படி இதை நம்ம ரொம்ப கொச்சைப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தேர்தலுக்கான நேரமும் இல்லை. இந்த ஒரு சந்திப்பாலேயே தேர்தல் கூட்டணியை முடிவு செய்ய விட போறதும் இல்லை. அதுக்கான ஒரு அவசியமும் கிடையாது. எந்த சூழலிலும் விடுதலை சிறுத்தைகள் மதவாத சக்திகளோடு சாதிவாத சக்திகளோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்ளாது. அதில் மிக தெளிவாக விடுதலை சிறுத்தையில் இருக்கிறோம். நரேந்திர மோடியை பார்த்ததுனாலேயோ சால்வை போர்த்தியதனாலேயோ அவரோடு கை குலுக்கியதனாலேயோ உடனடியாக சமரசமாகிவிட்டோம், தேர்தல் கூட்டணிக்கு அடி போட்டு விட்டோம் என்று நினைப்பதைப் போல ஒரு அறியாமை வேறு எதுவும் இருக்க முடியாது. 20 தமிழர்கள் அப்பாவி கூலி தொழிலாளர்கள் கொடூரமான முறையிலே ஒரு அண்டை நாட்டில் கூட நடக்காத அளவுக்கான ஒரு கொடூரத்தை ஆந்திர அரசு நிகழ்த்தியிருக்கிறது. இதை எல்லா தமிழ் கட்சிகளும் தமிழ் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இங்கே ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்த போது சந்திரபாபு நாயுடு ஓடோடி வந்து பார்க்கிறார். அங்கே 20 அப்பாவி கூலி தொழிலாளர்கள் கொல்லப்பட்ட நிலையிலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்கே போகவில்லை, அல்லது அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் அங்கே போய் அந்த மக்களை சந்திக்கவில்லை, திருப்பதி மருத்துவமனைக்கு கூட போய் பார்க்கவில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு அவலம் இருக்கிற நிலையிலே ஒரு சாலிடாரிட்டியை, அதாவது ஒரு ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை காட்ட வேண்டிய தேவை என்பதை மட்டும்தான் நான் கவனத்தில் வைத்திருந்தேனே தவிர மற்றவர்கள் நினைப்பதைப் போல ஒரு குறுகிய அரசியல் ஆதாயம் தேடுகிற ஒரு தற்குறி போக்கு என் மனதில் கிடையாது. எனவே அது எனக்கு தவறாகப்படவில்லை. ஆனாலும் விமர்சிக்கிற தோழர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. என் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் அந்த விமர்சனம் வைக்கலாம். ஆனால் அவர்கள் என்னை புரிந்து கொள்ளுகிற போது அதை தவறு என்று அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இது ஒரு அரசியல் விளையாட்டு, அதிலிருந்து விலகி நிற்கிறோம்னு மனிதநேய மக்கள் கட்சி மட்டும் சொல்லல, டாக்டர் கிருஷ்ணசாமியும் அந்த குழுவில் செல்லவில்லை, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போகல. இந்த முயற்சி அப்படின்ற ஒன்று ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக, தமிழர் நலன், அதுல ஒரு ஒற்றுமை வலுப்படுத்தப்படணும் அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டும் நடந்தது, இதுல வேற அரசியல் இல்ல, அரசியல் கணக்குகள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதாவது இப்ப இடதுசாரிகளும் மனிதநேய மக்கள் கட்சியும் புதிய தமிழகமும் அதில் வந்து கலந்து கொண்டிருந்தால் தேர்தல் கூட்டணி உறுதியாயிருக்குமாங்க? என்ன அதனால எதிர்விளை உருவாகும் என்ன? அல்லது ஒரு பாரதிய ஜனதாவுக்கு அதில் ஒரு பயன் விளைய போகிறது? அதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து விலகி இருந்ததன் மூலம்தான் அதுக்கான முக்கியத்துவத்தை வந்து தேர்தல் அரசியல் தொடர்பான ஒரு முக்கியத்துவத்தை உருவாக்குகிறார்கள். எல்லாரும் சேர்ந்து வந்திருந்தா அங்கே பிஜேபிக்கான வேலையே இல்லை. ஏன்னா காங்கிரஸே பிஜேபியினுடைய நேர் எதிரி, அரசியல் எதிரி காங்கிரஸே அதில் இடம்பெறுகிறது, பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்புறம் எங்களோட முன்முயற்சியில தான் இது நடக்குது, நாங்க தான் இந்த ஏற்பாடுகளை செய்யறோம், ஏன் பாரதிய ஜனதா கட்சி அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது.
ஆனால் தமிழ் சமூகத்திற்கு நாம் வந்து நல்லது செய்யலன்னு தான் அர்த்தம். நாம் வந்து மோடி செய்ய போகிறதில்ல, அதனால் எந்த பயனும் விளையாது. ஆனால் நம்முடைய சாலிடாரிட்டியை நம்ம காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இவ்வளவு பெரிய படுகொலை நிகழ்ந்த பிறகு கூட தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் ஒன்றாக சேரலைன்னா எப்படி? தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் இதில் ஒருங்கிணைந்து செயல்படுகிறதா இல்லையா என்பதுதான். அது திமுக செஞ்சிருந்தாலும் போயிருப்போம், அண்ணா திமுக செய்திருந்தாலும் போயிருப்போம். அன்னைக்கே நான் பிரஸ்ல சொன்னேன், இதை ஆளுங்கட்சி செய்திருக்க வேண்டும். ஆளுங்கட்சி மறுபடியும் செய்யலாம், ஒன்றும் காலம் கடந்து விடவில்லை. எனவே மீண்டும் ஒரு முறை அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு குழு பிரதமரை சந்திக்க வேண்டும். அதற்கு இப்போ முதல்வர் தலைமை தாங்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா மோடி வந்து உடனே அவர் தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் வந்து விட்டார்கள், எனவே நான் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிடுகிறேன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது. அவர் என்ன 10 நிமிடம் பேசின பிறகு என்ன சொன்னார்னா, 2 மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பேசி முடிவு பண்ணணும் தான் சொன்னார். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விடை தான். அவர் பிரதமர், அவ்வளோதான். அவர் பிஜேபியுடைய தலைவர்லாம் நான் பார்க்க வேண்டாம், இந்தியாவினுடைய பிரதமர், ஆட்சி அதிகாரத்தினுடைய அதிபர். அப்போ அவரிடத்துல போய் நம்ம முறையிட வேண்டிய தேவை இருக்கு, நம்ம முறையிடுறோம். அப்படிதான் அதை பார்க்கணுமே தவிர அவருக்கு அது நோக்கம். அவர் பிரதமர், அவரை வந்து நாம சந்திக்கணும், அவரை பொதுவானவராக பார்க்கணும் அப்படின்ற பார்வையில மாற்று கருத்து இல்லை. ஆனால் அழைக்கிறவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. 4 ஆண்டு காலம் அவர் எதையுமே செய்யல, இட்ஸ் எ பொலிட்டிக்கல் ஜிம்மிக் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் அன்புமணி. இந்த பயணம் அப்படின்றது விஜயகாந்த் ஏற்பாடு செய்தது. இதுதான் அரசியல் நோக்கத்தோட சொல்லப்படக்கூடிய விமர்சனம். இவங்க தான் அரசியல் ஆதாயத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து எல்லாவற்றையும் அணுகக்கூடியவர்கள். இவர்களுடைய வரலாறே தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி எதை செஞ்சாலும் அதில் ஒரு தற்குறித்தனம் இருக்கும். தனக்கான ஆதாயம் இருந்தால் தான் அதை அவங்க செய்வாங்க. அவங்களுக்கான வெறும் அரசியல் ஆதாயம்னா நாளைக்கு திருமாவளவன் என்னுடைய தம்பின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், விஜயகாந்துக்கு அதுதான் நோக்கம் அப்படின்னு இருந்தால் கூட அது அவர் கற்பனையாக இருந்துட்டு போட்டோம். அதனால் நான் போய் நிற்கிறதுனால மோடி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாரா? இடதுசாரி தலைவர் வந்து நிற்கிறதுனால மோடி உடனே தூக்கி முதலமைச்சர் பதவி கொடுத்துட போகிறாரா? இதுதாங்க ஜிம்மிக். இந்த மாதிரி இதுதான் கற்பனாவாதம். இது மக்களை திசை திருப்புகிற வாதம். அந்த இல்லைன்னா விஜயகாந்தோட சேர்ந்தா ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுக வந்து கோவிச்சுக்கும், அம்மா கோவிச்சுக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு போகாமல் இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, வராமல் இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. இப்போ அவங்களாம் ரொம்ப சரியா மோடி எதிர்ப்பில் இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? அப்போ மனிதநேய மக்கள் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், புதிய தமிழகம், இதெல்லாம் வந்து அதிமுக தலைமை கோவிச்சுக்குன்னு போகலன்னு சொல்றீங்களா? இல்லை, அப்படிங்கிற உணர்வு இருக்கலாம். இவங்க குறிப்பாக நான் சொல்ல வரல. அதிமுக கோவிச்சு கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் உண்டு. இது விஜயகாந்தோட போய் போனோம்னு சொன்னாக்கா அந்த அம்மா நம்மளை வந்து ஓரம் கட்டிடுவாங்கன்னு நினைச்சு அச்சப்படுறவங்களும் உண்டு. நான் எதை பற்றியும் கவலைப்படல. 20 தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்நாடக அரசு அணை கட்ட போது இதை தடுக்கணும், தமிழகத்தை சுற்றி தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில வந்து தமிழர்கள் ஒன்று சேர்ந்து போராடணும். தேர்தல்னு ஒரு விஷயம் கிடக்குது, 8 மாதம் கிடக்கிறது. ஏன் தேர்தல் பற்றி சிந்திக்கணும்? எதுக்காக தேர்தலை இதை வந்து பொருத்தி பார்க்கணும்? பிரச்சனை மட்டும்தான் பார்க்கணும். சரி, பிரச்சனைக்கு போனீங்க, போனதனுடைய விளைவு, நெட் ரிசல்ட் என்னவா இருந்தது? ரிசல்ட் இருக்காதுங்க. நான் தான் முதல்ல சொன்னேன், நம்முடைய சாலிடாரிட்டியை காட்டணுங்கிறது தான். தமிழ்நாட்டு கட்சிகள் வந்து மேகதாது பிரச்சனைக்காக இங்கே நம்ம போராட்டம் நடத்தினோன்னு அங்கே எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து முழு அடைப்பு போராட்டம் நடத்துறாங்க. சாலிடாரிட்டி ஏற்கனவே காட்டப்பட்டிருக்கு. நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்களும், அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சி எம்பிக்களும் போய் பார்த்தாங்களே. அது வந்து பிரதிநிதிகள், அரசியல் பிரதிநிதிகள் வேற, அரசியல் கட்சி தலைவர்கள் சந்திப்புங்கிறது வேற. அரசியல் கட்சி தலைவர்கள் சந்திப்பு தான் இது நடந்துச்சு. பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ இடம்பெறாத கட்சிகள், பல்வேறு அமைப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் சந்திச்சோம். எத்தனை முறை சந்திச்சாலும் தப்பு இல்லைன்ற. ஒரு புறத்துல திமுகவுக்கு நாங்க ஒன்றும் அடிமை சாசனம் எழுதி தந்துடல அப்படின்னு சொல்லி அந்த அணியில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் விலகி நிக்கிறீங்க. அதிமுகவோடு சேருவதற்கு எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படின்றத ஒரு பேட்டியில் வெளிப்படுத்துறீங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு உறவு ஏற்பட்டால் மகிழ்ச்சி அடைவேன்னு சொல்றீங்க. இப்போ நரேந்திர மோடிக்கும் சால்வை அணிவிச்சு பாராட்டிட்டு வர்றீங்க. பாராட்டுன்னு அர்த்தம் இல்லை, இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி. அரசியலில் வந்து எல்லாரும் சால்வ் எடுத்துட்டு வந்தாங்க, நானும் சால்வ் போட்டேன். இது அரசியல் நடக்கிற ஒரு ஃபார்மாலிட்டி. எல்லா கதவுகளும் விடுதலை சிறுத்தைகள் திறந்தே வைத்திருக்கிறது அப்படின்னு இதை பொருள் கொள்ளலாமா? அதான் நீங்கள் அந்த தேர்தலோடவே பொருத்தி பார்க்கறதுனால இந்த மாதிரி தோணுது. எனக்கு வந்து நட்புறவை ஒரு நல்லிணக்கமான உறவாக வைத்திருக்க வேண்டும், அவ்வளோதான். அரசியல் நமக்கு மாறுபாடு இருக்கலாம், வேறுபாடு இருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களையே பல இடத்துல நான் பார்க்குற இடத்துல நான் கை கொடுக்குறேன். என்னை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணப்போ தருமபுரி பிரச்சனையை என்னை சம்மந்தப்படுத்தி பேசினாங்க. அப்போ அந்த நேரத்தில் தோமுசா தலைவர் திரு குப்புசாமி காலமாகிவிட்டார். அந்த இடத்துல ஒரு அன்புமணியும் கோகாமணியும் வந்திருந்தாங்க. நான் கண்டு ஒதுங்கலை, ஓடி நான் பதுங்கலை. நேராக பார்த்து என்னென்ன வணக்கம் நல்லா இருக்கீங்கன்னு தான் பேசிட்டு வந்தேன். அப்படி பேசினதுனால அவங்க சொன்னதை நான் வந்து உண்மைன்னு ஒத்துக்கிட்டேன்னு பொருளா, அல்லது அவங்க மேலே இருந்த கோபம் எனக்கு குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தமா, என் மேலே அவங்க சொன்ன பழி, அவதூறு எல்லாத்தையும் அவங்க கைவிட்டுட்டாங்கன்னு அர்த்தமா? அது அல்ல. பொது இடத்தில் பொது நாகரிகத்தை எப்படி கையாள வேண்டுமோ அப்படி தான் கையாளுறோம். அதனால் அதை வச்சுக்கிட்டு வந்து
பாரு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, அங்கே வந்து கொஞ்சிக்கிறாங்கலாம் வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து சரியானது கிடையாது. அரசியலில் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது கருத்து மாறுபாடுகள் இருந்தால் கூட பொது அவையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த சந்திப்புக்கு பின்னாடி அரசியல் இருக்கு. மோடியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி விஜயகாந்த் கருணாநிதி அவர்களை சந்தித்ததுலேயும் ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருந்ததாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. அவரும் அடுத்த நாளில் அந்த சந்திப்பை மகிழ்ச்சி அடைகிறார், இந்த முயற்சியை பாராட்டுறார். இதை தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற நிலைமையில் அதிமுக ஆட்சியை வீழ்த்தணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா ஒரு பெரிய கூட்டணி வேணும், அந்த கூட்டணியின் வெற்றி தான் அதை சாதிக்கும் அப்படின்னு சொல்றார். இப்போ அந்த கூட்டணி உருவாகிறதுக்கான களம் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு பொருள் வாதப்படியே அப்படி ஒரு கூட்டணி அமைகிறது தான் இந்த முயற்சி நடந்திருக்கு. கலைஞரை போய் நண்பர் விஜயகாந்த் பார்த்தார் அப்படின்னா, இப்போ விஜயகாந்த் முதலமைச்சர் கேண்டிடேட்டா, கலைஞர் முதலமைச்சர் கேண்டிடேட்டா? விஜயகாந்த் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லைன்றது ஏற்கனவே அவர் ஒப்புக்கொண்டு 2011 அதிமுகவோட சேர்ந்துட்டாரே கூட்டணியா. வர தேர்தல் 2011 விடுங்க, 2016 இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைங்கிறது ஒத்துக்கிட்டு தான் திமுகவோட போய் அவர் பேச்சுவார்த்தை நடத்துறாரா? பிறகு ஏன் கருணாநிதி அவர்கள் அப்படி சொல்றாரு? இது வெறும் கற்பனைங்க. அது ஊடகவியலாளர்கள் கேட்குற கேள்விக்கு நடக்கலாம் நடக்காமலும் போகலாங்கிற மாதிரி தான் அவர் பதில் சொல்லியிருக்காரு. அதில் ஒன்றும் ஒரு உறுதிப்பட கருத்து சொல்லலை. ஏன்னா விஜயகாந்த் வந்து நமக்கு தெரியும், அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணத்தோடு தான் கட்சி தொடங்கியிருக்காரு. போன தேர்தலில் அந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த தேர்தலில் அவர் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற அறிவிப்போடு தான் அவர் வந்து இந்த தேர்தலை சந்திக்க தயாராகிட்டு வரார். அப்போ அதுக்கு ஒத்துழைப்பு அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரா இல்லை உங்களுடைய யூகமா? இல்லை, அதுதான் அவருடைய நோக்கம்ங்கிறது நம்ம அவங்களோட அவங்க வட்டாரத்தில் பேசும்போது தெரியுமில்ல. அது வெளிப்படையாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அது ஊரறிந்த உண்மை. அது விஜயகாந்த் அவர்களோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதோ அல்லது விஜயகாந்த் மூலமாக பாரதிய ஜனதாவோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதோ என்னுடைய நோக்கமே இல்லை. பாரதிய ஜனதாவோடு அரசியல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி இருந்தால் போன தேர்தலையும் வச்சுக்க முடியும், அல்லது விஜயகாந்த் இல்லாமலேயும் வச்சுக்க முடியும். இப்போ தனிப்பட்ட முறையில் நான் ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் மோடி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நான் ஒப்புதல் கேட்டால், அனுமதி கேட்டால் ஒன்றும் தடுத்து விடப் போவதில்லை, தர முடியாது என்று மறுத்து விடப் போவதில்லை. பாரதிய ஜனதா கட்சியில் எல்லா முக்கியமானவர்களும் எனக்கு நண்பர்கள் தான். ஒரு பொன் ராதாகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, தமிழிசை சவுந்தரராஜனாக இருந்தாலும் சரி, இள கணேசன் அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் எனக்கு நல்ல அறிமுகமானவர்கள் தான். அவர்கள் மூலமாக கூட என்னால் வந்து மோடி அவர்களை சந்திப்பதற்கு நேரம் பெற முடியும், அனுமதி பெற முடியும். அதல்ல என்னுடைய நோக்கம். பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறதுன்றது எளிது, அது ஒன்றும் சிரமம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. ஆனால் அரசியல் உறவுக்கு தயாராக இல்லை அப்படின்ற கருத்தை திட்டவட்டமாக சொல்ல முற்படுறீங்க. ஆனால் நரேந்திர மோடியை பொறுத்தவரையிலும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய உழைப்பின் பயனாகத்தான் என்னை போன்ற ஒருவர் வர முடிந்தது, அப்படி அவர் இல்லை என்றால் நான் பிரதமராக இருக்கவே முடியாது அப்படின்ற கருத்தை எல்லாம் சொல்ற நேரத்தில் உங்களை போன்ற இயக்கங்களை தேடி அவங்களுக்கு ஒரு நேசக்கரம் நீட்டுறதுக்கு பாஜக முன்வர்றது மாதிரியும் அதை நீங்க வேண்டாம்னு தட்டுறது மாதிரியும் தெரியுது. அதாவது நரேந்திர மோடி அவர்கள் வந்து அம்பேத்கர் பிறந்த நாளில் இவ்வாறு பேசியது எங்களை மாதிரி அரசியலுக்கு வந்தவர்களை கண்டு அச்சப்பட்டோ அல்லது அவர்களின் ஆதாயத்தை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல. என்னுடைய பார்வையில் அது அம்பேத்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி. வாழுங்காலத்தில் வஞ்சிக்கப்பட்டவர் இன்றைக்கு உலகளாக புகழப்படுகிறார். போட்டி போட்டுக்கொண்டு காங்கிரஸ் கட்சி 125வது பிறந்த நாளை ஆண்டு முழுவதும் கொண்டாடுவோம் என்று அறிவித்திருக்கிறது. அதை பேலன்ஸ் செய்வதற்காக அவருடைய பிறந்த நாளை கொண்டாடிய பிரதமர் இவரை வைத்துதான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்தேன் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆக காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இடையிலான ஒரு அரசியல் போட்டியில் அம்பேத்கர் பயன்படுத்தப்படுகிறார். ஆனால் இது அம்பேத்கருக்கு கிடைத்த வெற்றி. ஒரு காலத்திலே அவர் வெறும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக பார்க்கப்பட்டு எந்த அரசியல் கட்சியாலும் தீண்டப்படாதவராக கருதப்பட்ட நிலையிலே இருந்த ஒரு தலைவருக்கு இன்றைக்கு மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கிற ஆண்ட கட்சியும் ஆளுகிற கட்சியும் போட்டி போட்டுக்கொண்டு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்கும் அவருடைய பங்களிப்புக்கும் கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி. அது அம்பேத்கருடைய கருத்துக்கும் அவருடைய புரட்சிகரமான பங்களிப்புக்கும் கிடைச்ச வெற்றி அப்படின்னு நீங்க பார்த்தாலும் உண்மையிலுமே அவருடைய ஆளுமையை சிறப்பு செய்யறதுக்காக அவருடைய பங்களிப்பை போற்றுவதற்காக இவங்க புகழ்றாங்களா, அல்லது அவரை புகழ்வதன் மூலமாக அடைய இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கு, அதை கருத்தில் கொண்டு இப்படியான முயற்சிக்கு வர்றாங்கன்னு சொல்லலாமா? வாக்கு வங்கி முதன்மையானது, அவருடைய பங்களிப்பை மதிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இரண்டாவது. அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு எஞ்சி இருக்கிற வாக்கு வங்கியே தலித்துகளின் வாக்கு வங்கி தான். ஒரு காலத்தில் காங்கிரசுக்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் இப்போது மாநில கட்சிகளுக்கு வாக்கு வங்கியாக மாறிவிட்டார்கள். தலித் அல்லாத சமூகம் இன்றைக்கு தலித்துகளும் சிறுபான்மையினரும் தான் பெரும்பான்மையாக காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள். நான் அடிக்கடி இதை குறிப்பிடுவதுண்டு. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய உயிர்
யாருடைய கைகளில் இருக்கிறது என்றால் தலித் மற்றும் சிறுபான்மையினரின் வாக்கு வங்கியில் தான் இருக்கு. அவங்க மாற்றி முடிவெடுத்தாங்கன்னா காங்கிரஸ் உயிர் முடிந்தது. ஆகவே காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையிலான வாக்கு வங்கி அரசியல் தான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இந்த அங்கீகாரத்தை வழங்குவதற்கு இடமளித்திருக்கிறது. திருமாவளவனை கண்டோ அல்லது மற்ற தலித் இயக்கங்களை கண்டோ அச்சப்பட்டு அவர்களை எல்லாம் வளைத்து போட வேண்டும் என்கிற எண்ணத்தில் செய்வதாக நான் கருதவில்லை. அம்பேத்கருடைய கருத்தியல் இன்றைக்கு காங்கிரஸ் அம்பேத்கரை சொந்தம் கொண்டாடுகிறது, பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு புகழ் மாலை சூடுகிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரச்சனையை பேசுவதற்காகவே சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டணுன்ற கருத்தெல்லாம் கூட சொல்றாங்க. இப்ப பல்வேறு இயக்கங்கள் அம்பேத்கரை சொந்தம் கொண்டாடுற ஒரு போக்கை பார்க்குது. உண்மையில் அம்பேத்கர் யாருக்கு சொந்தமானவர்? அனைவருக்கும் சொந்தமானவர். அவர் ஒரு குறிப்பிட்ட சாதி சங்கம் வைத்து நடத்தவில்லை, குறிப்பிட்ட சாதிக்காக மட்டுமே அவர் பேசவில்லை. தலித் அல்லாத சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலை அவர் என்றைக்குமே விதைத்ததில்லை. அவருடைய பார்வை என்பது ஒட்டுமொத்த தேசத்தின் மேம்பாடு, அதிலே ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்களின் விடுதலை. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வை. இப்போது அண்மையிலே ஒரு ஆங்கில நாளேட்டில் கூட எழுதியிருந்தார்கள், டாக்டர் அம்பேத்கர் எ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியா என்று. அந்த அளவுக்கு அவரை இன்றைக்கு புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறது இந்த சமூகம். அம்பேத்கரை புரிந்து கொள்ள தொடங்கினது ஒரு ஆங்கில நாளேடு மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சியுடைய தாய் அமைப்பான RSS கூட இன்றைக்கு அம்பேத்கருக்காக ஒரு சிறப்பு இதழை கொண்டு வந்திருக்கிறது. அவங்களுடைய RSS ஆர்கனைசர் ஏட்ல அவங்க சொல்லக்கூடிய முன்வைக்கிற அம்பேத்கர் வேறு மாதிரியான ஒரு அம்பேத்கராக இருக்கிறார். அவர்கள் கொண்டாடுவதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் வேறாக இருக்கின்றன. குறிப்பாக எந்த தத்துவத்தை ஏற்பது அப்படின்னு வரும்போது கம்யூனிசத்தை அவர் நிராகரிக்கிறார். எனவே அம்பேத்கர் கம்யூனிஸ்டுகளின் நண்பர் அல்ல. எந்த மதத்துக்கு மாறுவது அப்படின்னு சொல்லி இந்து மதத்தை விட்டு வெளியேறுவது அப்படின்னு முடிவு பண்ணுகிற போது அவர் இஸ்லாத்தையோ கிறிஸ்தவத்தையோ நாடவில்லை, மாறாக பௌத்தத்தை நாடினார். பௌத்தம் இந்து மதத்தினுடைய இன்னொரு கிளைதான். இப்படி பார்க்கிற ஒரு பார்வை, சிறுபான்மையினருக்கு எதிரானவர், காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டாம் என்று சொன்னவர், பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று சொன்னவர், இதனால் நாங்கள் கொண்டாடுகிறோம்னு அம்பேத்கரை RSS பாராட்டுகிறது. இப்ப அவரை தனதாக்கிக்கிற முயற்சியா அதை பார்க்கிறதா, அல்லது அம்பேத்கர் அப்படித்தானா? இது மிக அப்பட்டமான ஒரு திரிபுவாத முயற்சி. இது அம்பேத்கர் அவர்களை சொல்லப்போனால் இழிவுபடுத்துகிற முயற்சி. 1925 என்று கருதுகிறேன் அவர் ஒரு அறிவிப்பு செய்கிறார். நான் பிறக்கும்போது என்னை இந்து என்று இந்த சமூகம் முத்திரை குத்தியது, ஆனால் இறக்கும்போது ஒரு இந்துவாக நான் இறக்க மாட்டேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு தன்னை ஒரு இந்து என்று சொல்லிக் கொள்வதையே வெட்கக்கேடாக நினைத்தவர். இந்து சமூகம் என்பது ஒரு சாதிய சமூகம், சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு சமூகம். ஆகவே இந்து என்கிற அடையாளமே கூடாது என்று எண்ணி கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளுக்கு பிறகு தான் எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்தியவர். அவரை மறுபடியும் ஒரு இந்துவாக அடையாளப்படுத்த முயற்சிப்பதைப் போல அவருக்கு செய்யக்கூடிய அவமதிப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது. அது மிகப்பெரிய அவமதிப்பு. அது ஒரு திரிபுவாதம். அது RSS இயக்கமும் சங்க பரிவார இயக்கங்களும் திட்டமிட்டு அவருக்கு எதிரான ஒரு அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர் பௌத்தத்தை தேர்வு செய்ததற்கு பௌத்தம் இந்து மதத்தின் ஒரு கிளை என்கிற பொருளில் அல்ல. பௌத்தம் இந்துத்துவத்தை எதிர்த்து எழுந்த ஒரு மதம். அது பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்த்து உருவான மதம். அது ஆனால் இன்றைக்கு RSS கும்பல் அல்லது இந்த சங்க பரிவார கும்பல் திட்டமிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர் என்பதைப் போலவும் இடதுசாரிகளுக்கு எதிரானவர் என்பதைப் போலவும் திட்டமிட்டு சித்தரிக்கிறார்கள். எந்த இடத்திலும் அவர் இடதுசாரிகளை கொச்சைப்படுத்தும் வகையில் விமர்சித்ததில்லை. இடதுசாரிகள் கையில் எடுக்கிற உத்திகளை விமர்சித்திருக்கிறார், கோட்பாட்டை விமர்சிக்கவில்லை. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த குடியிலே பிறந்ததனால் புரட்சியாளர் அம்பேத்கரை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அவர் அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எழுச்சி பெற்று வருகிற நிலையில் அவருக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். குறிப்பாக அருண் ஷோரி போன்றவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய தகுதிக்கு மீறிய புகழை பெற்றுவிட்டார், தனது தகுதிக்கு மீறிய மதிப்பீட்டை அவர் பெற்றிருக்கிறார் என்றெல்லாம் அவர் சில புத்தகங்களை எல்லாம் எழுதினார். அவர் இன்றைக்கும் பிஜேபியில் இருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை மிகவும் குறைத்து மதிப்பிடக்கூடியவர் பிஜேபியில் இருக்கிற போதே அவரை இன்றைக்கு புகழ்ந்து பாடவும் அல்லது அவருக்கு ஆதரவாக பேசவும் இவர்கள் ஒரு உத்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், தலித்துகள் முழுமையாக புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றி இந்துத்துவ எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கிறார்கள், சங் பரிவார் அமைப்பை எதிர்ப்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள். ஆகவே அதை நீர்த்து போக செய்ய வேண்டும். தலித் அல்லாத பார்ப்பனர் அல்லாத சமூக பிரிவினர், இடைநிலை சாதியினர், அவர்கள் பார்ப்பன எதிர்ப்பில் அல்லது உயர் சாதி எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கிறார்கள். அதை நீர்த்து போக செய்ய வேண்டும்.
அதற்காக நரேந்திர மோடியை உருவாக்கி ஒரு வேட்பாளராக அறிவித்தார்கள். இது அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி, RSS ஸ்ட்ராட்டஜி. ஒரு பார்ப்பனர் அல்லாதவரை நாங்கள் பிரதமராக்குகிறோம், ஒரு தலித்தை நாங்கள் கட்சியின் தலைவராக்குகிறோம் என்று பங்காரு லட்சுமணன் அவர்களை தலைவராக்கியது, இங்கே கிருபாநிதி அவர்களை தலைவராக்கியது. இவையெல்லாம் அவர்கள் கையாண்ட உத்திகள். ஆனால் உண்மையில் இந்த சமூகத்துக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம் அல்ல. இன்றைக்கு பார்ப்பன எதிர்ப்பு அல்லது உயர்சாதி எதிர்ப்பை நீர்த்து போகச் செய்வதற்காக நரேந்திர மோடி அவர்களை உயர்த்தி பிடித்து அவரை நாற்காலியில் அமர வைத்து விட்டார்கள். அடுத்து அவர்களுடைய டார்கெட் என்பது தலித்துகளை தாம் பக்கம் வளைத்து போட வேண்டும் என்பதுதான். ஆனால் அது நடக்காது. உண்மையாய் புரட்சியாளர் அம்பேத்கரை புரிந்து கொண்ட இயக்கங்கள், அவருடைய கொள்கை கோட்பாட்டை அறிந்து கொண்ட இயக்கங்கள் RSS விரிக்கும் சங் பரிவார் கும்பல் விரிக்கும் வலையில் சிக்க மாட்டார்கள். அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி அடையாளத்திற்காக சில தலித் தலைவர்களை உருவாக்குனாங்க. அகில இந்திய தலைவராக பங்காரு லட்சுமணன் வந்தார், இங்கே கிருபாநிதி வந்தார்லாம் சொல்றீங்க. அடையாளத்துக்காக வேணும், குறுகிய காலத்துக்காக வேணும் அதுல தலைவராக முடிகிறது. ஆனால் மற்ற கட்சிகள், அது மாநில கட்சிகளானாலும் சரி, மற்ற தேசிய கட்சிகளானாலும் அங்க தாழ்த்தப்பட்டவர்கள் தலைமை பதவிக்கு வர முடியாத ஒரு நிலைமை தானே இருக்கு. அதுல பாஜக ஒரு மாறுபட்ட கட்சியா தானே இருக்கு. அது அந்த கட்சிக்குள் இருக்கிற புரிதலை பொறுத்து, அந்த கட்சிக்குள் இருக்கிற ஜனநாயகத்தை பொறுத்து. அந்த கட்சி தலைமைக்கு கூட தலித்துகள் எல்லாம் மாவட்ட செயலாளராகவும் மாநில செயலாளரும் வர வேண்டும் என்கிற ஆசை கூட இருக்கலாம். ஆனால் கட்சிக்குள் சாதி ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிற போது அங்கே ஜனநாயகம் இருக்காது. ஆக இது ஜனநாயகப்படுத்தப்பட்டு அந்த அளவுக்கு RSS அவர்களுக்கான கல்வியை போதித்து, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு உத்தி என்று அவர்களை நம்ப வைத்து அதன் மூலமாக அந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எனவே அது உட்கட்சி அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு தான் அதை பார்க்க முடியுமே தவிர கோட்பாட்டு அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுன்னு பார்க்க முடியாது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், தலித்துகளின் வாக்கு வங்கியை அல்லது தலித்துகளின் எதிர்ப்பை நீர்த்து போக செய்ய வேண்டும். அதற்கு தலித்துகள் யாரை அடையாளமாக வைத்து அரசியல் செய்கிறார்களோ அந்த அடையாளத்தை கைப்பற்றுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதாவது சாதி இந்த மண்ணில் நிலைத்திருக்கிற வரையில் எந்த சாதி சமத்துவத்தையும் உங்களால் உருவாக்க முடியாது. அம்பேத்கர் அந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லுகிறார், சாதி உள்ள ஒரே சமூக கட்டமைப்பு இந்து சமூக கட்டமைப்பு தான். அந்த இந்துத்துவம் தான் என்னுடைய எதிரின்னு சொல்றாரு. அந்த இந்துத்துவத்திற்கு அடிப்படையாக இருக்கிற இந்து மதம் தான் என்னுடைய எதிரிங்கிறார். இந்து மதத்தையும் இந்துத்துவத்தையும் காப்பாற்றக்கூடிய காந்தி அதனால என்னுடைய எதிரிங்கிறார். காந்தியடிகளே எதிரின்னு சொன்னவர் தான். காந்தியை உயர்த்தி பிடிக்கிற காங்கிரஸ் கட்சி என்னுடைய எதிரின்னு சொன்னார். இந்த மூன்றையும் எதிரின்னு சொன்னவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்ப அந்த அளவுக்கு அவர் கோட்பாட்டு அடிப்படையில் தான் பிரச்சனைகளை அணுகினாரே தவிர வெறும் உதவிகள் அல்லது இரக்கம், அந்த கருணை, இந்த மாதிரியான விஷயங்களால எந்த உறவையும் அவர் மேம்படுத்திக்கல. யாருடைய அந்த அடிப்படையில் உறவை வைத்துக் கொள்ளவில்லை. எந்த உறவா இருந்தாலும் அது கோட்பாட்டு அடிப்படையிலான உறவு தான். அப்ப இன்றைக்கு உண்மையிலேயே அம்பேத்கர் அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் அம்பேத்கர் சொன்ன சாதி ஒழிப்பு கோட்பாட்டில் அவர்களுக்கு உடன்பாடு என்று அறிவிக்கட்டும். பாரதிய ஜனதாவோடு உறவு வைத்துக் கொள்வதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. அம்பேத்கருடைய 125வது பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய வேலையில நாம பேசுறோம். நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட ஒரு காலத்துல 1990 தான் உங்கள் இயக்கமும் தொடங்கியது. அப்போ இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருந்தது. VP சிங் ஆட்சி இருந்தது, ராம்விலாஸ் பாஸ்வான் அமைச்சராக இருந்தார், அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது தரப்பட்டது. நாடு முழுவதும் தலித் இலக்கியம், தலித் இயக்கங்கள் வீறு கொண்டு வந்த ஒரு காலகட்டம் அது. இப்போ 25 ஆண்டு காலம் ஆன பிறகு அதுல ஒரு மிகப்பெரிய தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி வந்த தலைமைகள்லாம் தத்துவத்தை பேசியதை விடவும் சுயநலவாதிகளாக சுருங்கி போயிட்டாங்க. இயக்கங்களும் வீரியம் இழந்து போயிடுச்சு. தலித் மக்களுடைய பிரச்சனை அப்படியே இருக்கிறது அப்படின்னு முன்வைக்கிற விமர்சனத்துக்கு உங்க பதில் என்ன? இது தலித் அரசியலை உற்று கவனிக்காதவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும், மோடி பேசுகிறார், சோனியா பேசுகிறார், RSS இயக்கம் பேசுகிறது என்று. இந்த 25 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் தான், புரட்சிகரமான மாற்றம் தான் இவர்கள் எல்லாம் பேசுவதற்கு காரணம். தலித் இயக்கங்களின் எழுச்சி ஏற்படவில்லை என்றால், தலித் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படவில்லை என்று சொன்னால், தலித்துகளும் ஒரு அரசியல் சக்தியாக பரிணாமம் பெற்றுவிட்டார்கள் என்ற நிலை ஏற்படாமல் இருந்திருந்தால் மோடியும் பேச மாட்டார், சோனியாவும் பேச மாட்டார், RSSம் பேசாது. அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் வாக்கு வங்கியை குறிவைத்துதான் காய்களை நகர்த்தும். ஆக தலித்துகள் ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு வடிவம் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு அடிப்படை காரணமே. இது 25 ஆண்டு காலத்தில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய மாற்றம். இதற்கு முன்னால் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, எனக்கும் அதிகாரத்திற்கு என்ன சம்பந்தம் என்று எங்கோ மூலையிலே ஒடுங்கி முடங்கி கிடந்த மக்கள், அடங்கி கிடந்த மக்கள் இன்றைக்கு தங்களுக்கு ஒரு அடையாளம், தங்களுக்கு ஒரு கட்சி, தங்களுக்கு ஒரு கொடி, தங்களுக்கு ஒரு தேவை, தாங்களும் கோட்டையில் குடியேற்ற வேண்டும் என்கிற கனவுகளோடு இன்றைக்கு களத்திலே வந்திருக்கிறார்கள். இந்த 25 ஆண்டுகளில் தான் மாயாவதி உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக முடிந்தது. இந்த 25 ஆண்டுகளில் தான்
தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளும் அகில இந்திய அளவில் பல்வேறு இயக்கங்களும் எழுச்சி பெற்றன. ஆகவே இது கட்சிகளுடைய எழுச்சி என்பது மக்களுடைய எழுச்சியாக, மக்களுக்கு சமத்துவம் கிடைச்சதாக, வன்கொடுமை ஒழிந்ததாக சொல்ல முடியுமா? 25 ஆண்டுகள் எப்படி முடியும்? 25,000 ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ள 25 ஆண்டுகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லாத்துக்கும் ஒரு டியூரேஷன் இருக்குது, ஒரு லைஃப் பீரியட்னு ஒன்று இருக்குது. ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுவதற்கு ஒரு கால அவகாசம் தேவை. அப்போ ஒரு சாதிய சமூகம் ஒரு சமத்துவ சமுதாயமாக மாறுவதற்கு 25 ஆண்டு காலம் போதாது என்பதுதான் இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகள் அம்பேத்கர் தொட்டதே கிடையாது. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல தேசிய அளவிலான செயற்குழுவில் மையக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றுகிறாங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகள் இந்த காலத்தில் செல்வாக்கு இழக்கக்கூடிய நிலைமையும் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆட்கள் சேர மாட்டாங்க, இளைஞர்கள் சேர முன்வர மாட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்குதுன்றாங்க. அதே மாதிரியான நிலை தான் உங்களுடைய இயக்கங்கள் இருந்தாலும் கூட வெறும் தலித் இளைஞர்கள் மட்டும் கிடையாது, எல்லா சமுதாயத்து இளைஞர்கள் இருக்கிறாங்க. வெறும் தலித் சமூகம் மட்டும் கிடையாது, எல்லா சமூகமும் இருக்கிறாங்க. அப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு தலித் சமூகம் மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சு அவங்க இந்த முடிவு எடுக்கல. அம்பேத்கரை இன்னைக்கு தான் படிக்க தொடங்கி இருக்காங்க. இந்த 25 ஆண்டுகள்ல தான் அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஏன்னா அவங்க எல்லாரையும் போல அம்பேத்கர்னா ஒரு சாதி சங்க தலைவர், சாதியை பேசினா சமூக ஒற்றுமை சீர்குலைஞ்சிரும், பாட்டாளி வர்க்க ஒற்றுமை சீர்குலைஞ்சிரும், அதனால சாதியெல்லாம் பேசக்கூடாது, பாட்டாளி வர்க்கம்ங்கிறது மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு காலத்தில் அவங்களுக்கு இருந்தது. ஆனா அது வெற்றிகரமா நடத்த முடியல, அது தோல்விகரமா முடிஞ்சு போச்சு. அப்ப பாட்டாளி வர்க்கத்திற்கு இடையிலேயே சாதிய முரண்பாடுகள் இருக்கிற போது அதை பற்றி பேசாமல், அதை கூர்மைப்படுத்தாமல், அதற்கு தீர்வு காணாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது என்பதை ஒன்றைக்கு உணர்ந்து கொண்டதனால் கம்யூனிஸ்டுகள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை உருவாக்குகிறார்கள், ஒடுக்கப்பட்டோர் வாழ் உரிமை இயக்கத்தை உருவாக்குகிறார்கள், தனி செஷனே நடத்த வேண்டும் என்ற தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார்கள். இதுவெல்லாம் அம்பேத்கரியத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி. இது 25 ஆண்டு காலத்துல உங்க இயக்கம் தலித் மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் அதிகாரத்தை, கட்சி அதிகாரத்தை நுகரச் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. அது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொன்ன வார்த்தையோ அப்படின்னு சந்தேகிக்க வைக்குது. என்ன அதிகாரத்தை அவங்க நுகர்ந்துட்டாங்க? 25 ஆண்டு காலத்துல என்ன அதிகாரம் அந்த மக்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. தலித் மக்கள் அதிகாரத்தை நுகர்ந்து விட்டார்கள் நான் சொல்லல, அதிகாரத்தை நுகர்வதற்கு தயாராக வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அறிவிப்பு. இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சியில் நான் சொன்னேன், அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம், அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம். அதுதான் இந்த மாநாட்டினுடைய முழக்கம். முதல் பாய்ச்சல் என்ன அப்படின்னா, சிதறி கிடந்த மக்களை, வெவ்வேறு அரசியல் கட்சிகளில் சிதறி கிடந்த மக்களை ஒரு அரசியல் சக்தியாக அமைப்பாக்கி இருக்கிறோம். எங்கள் கட்சிக்குள்ளே வந்தவங்களையாவது நாங்கள் அமைப்பாக்கி இருக்கிறோம். வராதவங்கன்னு இருக்கலாம், திமுகவில் இன்னும் இருக்கலாம், அதிமுகவில் இருக்கலாம். ஒரு தலைமுறை, ஒரு புதிய தலைமுறையை வேறு அரசியல் கட்சிகளை நோக்கி போக விடாமல் விடுதலை சிறுத்தைகளை நோக்கி ஈர்த்திருக்கிறோம். ஆக அவர்களை அமைப்பாக்கி இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய முதல் பாய்ச்சல். கோட்டையை நோக்கி நாம் நகர்வோம் என்பது அடுத்த பாய்ச்சல். கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று நான் அந்த பாமக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சதுனால நீங்களும் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் சொல்றீங்களா? ஒரு போட்டி முழக்கமா? இல்லை, அதாவது ஒரு சமத்துவத்தை விரும்புகிறவர்கள் சமூக நீதியை ஆதரிக்கிறார்கள். சமத்துவத்தை விரும்புகிறவர்கள் எம்பவர்மெண்ட் ஆஃப் தலித்ஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், எம்பவர்மெண்ட் ஆஃப் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், விளிம்பு நிலை மக்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக ஆக்க வேண்டும் என்பதில் உடன்பாடு கொள்கிறார்கள். இப்போ நாம் விளிம்பு நிலை மக்களை அணிதிரட்டுகிறோம். எங்கள் கட்சியில் தலித்துகள் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, தலித் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அரவாணிகள் இருக்கிறார்கள். இப்படி யாரெல்லாம் வஞ்சிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தினர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு அரசியல் அமைப்பாக நாங்கள் இதை கட்டி எழுப்பி வருகிறோம். இவர்கள் அனைவரும் அதிகார வலிமையுள்ளவர்களாக வளர வேண்டும். ஆகவே இந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தால் இந்த சமூகம் அதிகார வலிமை பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இதையும் ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் தான் பார்க்கிறோமே தவிர ஏட்டிக்கு போட்டியாக பார்க்கல. புறக்கணிக்கப்பட்டவர்கள், அதிகாரத்தோடு தொடர்பில்லாதவர்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பது மட்டும்தான் அதில் உள்ள நோக்கம். முதலமைச்சர் ஆகட்டும், தப்பு இல்லை, எல்லா சமூகத்தின் ஆதரவையும் பெற்று முதலமைச்சர் ஆகட்டும், நாங்களும் வாழ்த்த கடமை பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒரு வெறுப்பு அரசியலை மூலதனமாக்கி சாதி வெறியை தூண்டி ஒரு வன்முறை வெறியாட்டத்தில் வாக்கு வங்கியை திரட்டுவதுங்கிற உத்தி இருக்கு, அந்த உத்தி தான் ஆபத்தானது. 25 ஆண்டு காலத்துல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு அரணா நாங்க இருந்திருக்கிறோம் அப்படின்ற பார்வையை நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில ஒரு தலித் விரோத பார்வை அல்லது வெறுப்பு பார்வை, இவர்கள் சட்டத்தை தவறா பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கிற ஒரு பார்வை வந்திருக்கிறது. அந்த பார்வை நீங்க உங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அரசியல் ரீதியான மோதல் அல்லது வேறு பகை இருக்கலாம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மற்றவர்களும் தலித் அல்லாதவர்கள் அவர்களை ஆதரிக்கிற ஒரு போக்கையும் பார்க்கிறோம். அப்போ ஏதோ ஒரு கோளாறு இன்னொரு பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? அது
இயல்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது, தலித் சமூகத்தின் மீது நீண்ட காலமாக ஒரு வெறுப்பு அல்லது தள்ளி வைக்கிற ஒரு பார்வை அது நெடுங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிற ஒரு அரசியல் உத்தி அது. எங்களுக்கும் இளவரசனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா காதலுக்கும் அல்லது காதல் திருமணங்களுக்கும் திருமாவளவன் தான் காரணம்னு சொன்னது எந்த அடிப்படையில்? அது தேர்தல் அரசியலுக்காக, ஒரு வெறுப்பை விதைப்பதற்காக. இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துறதுன்னு சொல்கிறது பாருங்கள், இது ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பச்சை அப்பட்டமான ஒரு அவதூறு. அது கடுமையான சொற்களை நான் சொல்ல வாய் வரலை. ஏன்னா சட்டத்தை எப்படி ஒரு குடிமகன் பயன்படுத்த முடியும்? சட்டத்தை பயன்படுத்துறது காவல்துறை. உனக்கு உண்மையிலே நெஞ்சுரம் இருந்தால் காவல்துறை எதிர்த்து போராடுங்க. தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்றால் பயன்படுத்துவது யார்? அரசு. வழக்கு போடுவது யார்? காவல்துறை. அப்ப இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது, எனவே தமிழக அரசை எதிர்த்து நான் போராடுகிறேன்னு நெஞ்சில துணிவு இருந்தால் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம். புகார் கொடுக்குறவன் போய் அவன் தவறாக பயன்படுத்துறான், அவன் புகார் தான் கொடுக்குறான். வெறுமனை என்ன இவன் என் வாயில சிறுநீர் பாய்ச்சிட்டான்னு இவன் புகார் கொடுக்குறான். அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்க வேண்டியது போலீஸுடைய கடமை. வழக்கு போடுவது போலீஸோட கடமை. எப்படி இவன் சட்டத்தை தவறாக பயன்படுத்த முடியும்? சட்டத்தை தலித்துகள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை போன்ற ஒரு அவதூறு வேற எதுவுமே இருக்க முடியும். 25 ஆண்டு காலத்துல ஒரு தலைமுறையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம், எங்கள் அமைப்புக்குள்ளே உருவாக்கி இருக்கிறோம்னு சொல்கிறீங்க. ஆனால் 25 ஆண்டு காலத்தில் உங்களால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அளவில் தலித் மக்களை ஒரு அணியில் திரட்ட முடியலை. குறிப்பாக வட தமிழ்நாட்டிலும் ஒரு அணியில் பெருசாக திரட்ட முடியல. அனைத்து தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிக்கும் சேர்ந்த ஒரு தலைவராக பரிணமிக்க முடியல, அப்படி ஒரு தலைவர் உருவாகலை அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. உங்களுக்கும் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் கூட ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. இன்னொன்று, இந்த 25 ஆண்டு காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாத ஒரு நிலைமை தான் இருக்குது. இன்றைக்கும் கௌரவ கொலைகள் ஹரியானாவில் நடக்குது அப்படின்னு படித்த காலம் போய் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை இருக்குது. இப்போ 25 ஆண்டு காலத்தில் நீங்கள் என்னதான் சாதிச்சிங்க? எங்கள் கட்சி வலிமை பெறவில்லை அல்லது அனைத்து தலித்துகளுக்குமான கட்சியாக இது வளரவில்லை அப்படிங்கிறது தேர்தலில் தான் உறுதிப்படுத்த முடியும். எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க, எவ்வளோ. நம்ம இதுவரையும் தனித்தே போட்டியிடலை. நாங்கள் கூட்டணியில் நின்று குறிப்பிட்ட இடங்களை பெற்று தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதுலேயும் எங்களுக்கு 5% வரையிலும் 3%லேருந்து 5% வரையிலும் ஒவ்வொரு தேர்தலுக்குமான சூழலில் வாக்கு வங்கியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். பொதுவாக ஊடகங்கள் எங்களுடைய மாநாடுகளையோ பேரணிகளையோ வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதில்லை. அதுக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. இப்போ அதிமுக தலைவர் பேசினா அந்த இடத்துல ஒரு 2000 போலீஸை போடுறாங்க. திமுக தலைவர் பேசினா அந்த இடத்துல ஒரு 1000 போலீஸை போடுறாங்க. திருமாவளவன் பொதுக்கூட்டம் நடத்தினா 10 பேர் 5 பேர் தான் போலீஸை போடுறாங்க. இது ஒரு புரோட்டோக்கால் காவல்துறைக்கு. இப்போ நான் பேசுகிற மேடையில் ஒருத்தன் ஏதாவது செஞ்சுட்டு போனால் கூட காவல்துறை அதை பற்றி கவலைப்படாது. என்னால் ஒரு தம்படி பைசா கூட கூட்டாமல் லட்சக்கணக்கான பேரை கூட்ட முடியுது. விடுதலை சிறுத்தைகள் கூடுகிறார்கள். இன்றைக்கி மதுரையில் கூடின கூட்டத்துக்கு யாரும் தமிழ்நாட்டில் இருந்து எந்த மாவட்டத்தில் என்கிட்ட என்கிட்ட 10 ரூபா பணம் கொடுன்னு கேட்டது கிடையாது. விளம்பரம் எழுதுவதற்கோ வண்டி எடுப்பதற்கோ அவனுக்கு சாப்பாட்டுக்கோ ஒரு தம்படி பைசா கூட நான் கொடுத்தது கிடையாது. இதுவரையிலும் 10க்கும் மேற்பட்ட மாநாடுகள் நடத்திருக்கிறோம். எல்லா மாநாடுகளுமே லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் கட்சியை சொல்லுங்க, பணம் கொடுக்காம நாங்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறோன்னு காட்ட சொல்லுங்க. எந்த கட்சி பெரிய கட்சி முடிவு பண்ணும்? இப்போ அடுத்த தேர்தலை பொறுத்தவரையிலும் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைமை என்னவா இருக்கும்? திமுக அணியிலிருந்து விலகி நிற்கிறீங்க, அதிமுகவோட சேர தயக்கம் இல்லைன்றீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸோட கூட்டணி அமைஞ்சா மகிழ்ச்சின்றீங்க, விஜயகாந்த் அவர்களோடு நட்பு பாராட்டுறீங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கிறதுன்னு சொல்றதா அல்லது கிராஸ் ரோட்ஸில் இருக்கு அப்படின்னு சொல்றதா? அதாவது தேர்தல் கூட்டணி தொடர்பாக நான் பலமுறை ஒரு கருத்தை திரும்ப சொல்லிட்டு வரேன். வளரும் கட்சிகள் அல்லது கூட்டணிக்கு தலைமை தாங்க வாய்ப்பில்லாத கட்சிகள் தாம் விரும்புவதைப் போல கூட்டணியில் இடம்பெற முடிவதில்லை. இது அகில இந்திய அளவிலும் சரி, தமிழக அளவிலும் சரி. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 2 கட்சி தான், திமுக அதிமுக. இந்த 2 கட்சியினுடைய தலைமையில் தான் கூட்டணி அமைது. இப்போ அவர்கள் தேர்தல் நேரத்தில் எடுக்கிற முடிவு, கையாளுகிற உத்தி, இதை பொறுத்து தான் கூட்டணி சொல்ல முடியும். இப்போது ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த இடைத்தேர்தல் நாங்களா திமுக விட்டு வெளியே நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் நாங்கள் சொல்லலை. அதிமுகவை எங்களை கூப்பிட்டு நாங்கள் போகாமல் மறுக்கலை. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளோடு யாரோடும் பேசவில்லை. அவங்க ஒரு வேட்பாளர் அறிவித்து பொதுவான வேண்டுகோள் விடுத்தாங்க.
இப்போ கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசாத போது எங்களுக்கு என்ன தோணும்? அது மனிதநேய மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ எங்களை கூட வைத்திருப்பதனால் அந்த இடைத்தேர்தலில் எந்த பயனும் இல்லை என்று நினைத்திருக்கலாம், அல்லது எதிர்விளைவுகள் உருவாகும் அப்படின்னு கூட நினைத்திருக்கலாம். அது அவங்க கணக்கு அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அந்த நேரத்தில் நாங்கள் வழியே திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நெருக்கடி, அல்லது நாங்கள் அதுக்காக திடீர்னு இன்னொரு அணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு போய் அணிதாவதும் ஒரு நாகரிகம் இல்லை. தேர்தல் புறக்கணிக்கிற ஒரு முடிவெடுத்தோம். இது ஏதோ ஒரு ஆதாயத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட, முன்கூட்டியே சிந்தித்து எடுக்கப்பட்ட, திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அல்ல. அந்த சூழல், அந்த நெருக்கடி இந்த முடிவை எங்களை எடுக்க வைத்தது. வளரும் கட்சிகளுக்கு இந்த நெருக்கடி இருக்கிறது. அதனால் அடுத்து வரக்கூடிய தேர்தல் எப்படி அமையும் என்பது அந்த தேர்தல் சூழலில் தான் சொல்ல முடியுமே தவிர, இப்போதே நாங்கள் ஒரு முன்னோட்டமான கருத்தை சொல்ல முடியாது. தமிழ்நாட்டோட பெரிய கட்சிகளில் ஒன்று அதிமுக. திமுக அடுத்து பெரிய கட்சின்னு நீங்கள் மதுரை மாநாட்டில் கூட பேசுகிறீங்க. ஆனால் விஜயகாந்துக்கு தேமுதிகவுக்கு கிடைக்கிற ஒரு முக்கியத்துவம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு முக்கியத்துவம் கூட்டணி சேர்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையே? இதுதான் ஒரு சோஷியல் ஸ்டிக்மான்னு நான் சொல்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் ஏதோ எங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லலை. நீங்கள் வேணால் ஒரு சர்வே அனுப்புங்க. தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 234 தொகுதியிலும் கிளை இருக்கா, விடுதலை சிறுத்தைகளுக்கு கிளைகள் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் பாருங்கள். திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் கணிசமான வாக்கு வங்கியை கொண்ட கிளைகளை கொண்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள். நீங்க ப்ரூவ் பண்ணலையே. இதுவரையிலும் 234 தொகுதியில நீங்க நிற்கலையே. தேர்தலில் நிற்கலங்கிறது மட்டும்தான் அதுக்கு காரணம். என்னை பின்பற்றக்கூடியவர்களும் நான் வழிநடத்தக்கூடியவர்களும் மிகச் சாதாரணமான கூலி தொழிலாளர்கள், அன்றாடம் காட்சிகள். என்னுடைய கட்சியில் பெரிய லேண்ட்லார்ட்ஸ், நிலக்கிழார்கள் கிடையாது, பெரிய முதலாளிகள் கிடையாது, தொழிலதிபர்கள் கிடையாது. அதனால் தனித்து தேர்தலை சந்திக்கக்கூடிய பொருளியல் வலிமை நமக்கு இல்லை. இந்த பலவீனத்தெல்லாம் பயன்படுத்தி கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளை குறைத்து மதிப்பிடுகின்றன. வட மாவட்டங்களில் மட்டும்தான் இடம் ஒதுக்க முடியும் என்ற நெருக்கடியை தருகிறார்கள். இதெல்லாம் தெரிந்து தான் நாங்கள் கூட்டணியிலும் இருக்கிறோம். இது தெரியாமலாம் இல்லை. இதை கடக்க முடியும் எங்களால், இதை வெல்ல முடியும் எங்களால், இந்த நிலையில் இருந்து மீள முடியும் எங்களால், அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் பயணப்படுறோம். மிக்க நன்றி. எங்கள் அரங்குக்கு விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.